Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் அப்லோட் பண்ணுற இந்த ஜெபம், டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் இதன் மூலியமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி தருவாராக. தேங்க்யூ. இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வல்லமையின் தேவனே இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 34:19. The righteous person faces many troubles, but the Lord comes to their rescue each time. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமேன். நன்றி இயேசுவே. பரம தகப்பனே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில என்னென்ன ஆவிக்குரிய யுத்தம் நெடு நாளாக, நெடு வருடங்களாக வேதனையில இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பண்ண ஜெபத்திற்கு இயேசுவே ஒரு விசை மனமிறங்கி விடுதலை தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தத்திற்கு, உங்க திட்டத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்த ஆளுகை செய்யுங்க. ஆமாப்பா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா எதுவாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்குவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். குடும்ப போராட்டம், சிந்தனைகள்ல, வேலையில இருக்கிற போராட்டம், ஊழியம், இன்னும் தொழில், கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்க எங்க வாழ்க்கையில அநேக பாடுகள் வரும் அப்பா. ஆனா அதன் மத்தியிலும் இயேசுவே எங்களை நீங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், அந்த உலகத்தை ஜெயித்தே நீங்க தெளிவாக சொல்லிட்டீங்க அப்பா. ஏன்னா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றப்போ அநேக காரியத்தை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயல் உடைய பிள்ளைகளாக நாங்க இருக்கிறப்போ அநேக தீமையான காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆனா எதுவாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். சத்ருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, மாம்சத்தின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போவதாக. இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில விடுதலை தாங்கப்பா. அடிமைத்தனமாக இருக்கலாம், இந்த பழக்கத்தை என்னால விட முடியலையே, இயேசுவின் நாமத்தின விடுதலை தாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு வழிவாசல் திறந்து தாங்க. கடன் சுமைகள்லேருந்து விடுதலை தாங்கப்பா. அதற்கு என்ன அவங்க பண்ண வேண்டும்ன்ற ஆலோசனை தருவீராக. இயேசுவே, உங்க கண்ணை வைத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. நிறைய பொறுப்படுத்த வழி நடத்துங்க. மரண போராட்டம், வியாதி, பாடுகள் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக. உங்களுடைய தலைமைகளால் சுகம் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. பரிகாரனை கர்த்தர் இயேசு ஒருவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ சுகத்தை தாங்கப்பா. உமக்காக சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் சாயலுடைய பிள்ளைகளாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, எங்க குடும்பம் முழுவதும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து ஆளுகை செய்யுங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். My dear beloved brothers and sisters, இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியம் முக்கியம், சத்தியம் நம்மை உருவாக்கும். God bless you. Have a blessed day. Thank you.